கேரள மாநிலம் பாலக்காடு எம்எல்ஏ பாலியல் புகாரில் கைது செய்ய தடை வாங்கியிருந்த நிலையில் புதிய வழக்கில் போலீசார் நள்ளிரவில் கைது செய்திருக்கிறார்கள். 6 மாதத்திற்கு மேலாக போலீசாருக்கு போக்கு காட்டி வந்தவரை பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் இமெயில் மூலம் புதிய புகாரை பெற்று போலீசார் அதிரடியாக கைது செய்ததன் பின்னணி என்ன? கேரள மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் பத்தனம்திட்டாவைச் சேர்ந்த ராகுல் மாங்குட்டத்தில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாலக்காடு சட்டசபை தொகுதி எம்எல்ஏவாக இருந்த ஷாஃபி பரம்பில் வடகரா தொகுதியில் போட்டியிட்டு எம்பியானதை தொடர்ந்து கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடந்த பாலக்காடு சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று ராகுல் மாங்குட்டத்தில் எம்எல்ஏ ஆனார். இதனிடையே திருமணம் செய்து கொள்வதாக இளம்பெண்ணுடன் நெருக்கமாக இருந்து கர்ப்பமாக்கியதாக ராகுலுக்கு எதிராக இளம்பெண் ஒருவர் புகார் கூறியிருந்தார். தன்னை கர்ப்பமாக்கியதுடன் கருவை கலைக்கும்படி வலியுறுத்தியதாகவும் அந்த இளம்பெண் கூறிய குற்றச்சாட்டு சம்பந்தமான போன் உரையாடல் சமூக வலைதளங்களில் வெளியானது. மேலும் நடிகை ரினி ஆன் ஜார்ஜ், ஒரு திருநங்கை உள்ளிட்டோரும் பாலியல் புகார் கூறினர். அந்த புகார்களை முதலில் மறுத்த ராகுல் மாங்குட்டத்தில் நெருக்கடி முற்றியதால் இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் பதவியை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 21ஆம் தேதி ராஜினாமா செய்தார். பின்னர் அவர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்பட்டார். ராகுலுக்கு எதிராக மற்றொரு ஆடியோ மற்றும் வாட்ஸ்அப் சாட் வெளியாகின. அந்த ஆடியோவில் தான் கர்ப்பமாக இருப்பதாக கூறுவதுடன் கடுமையான உடல்நல பிரச்சனையால் அவதியுறுவதாகவும் இளம்பெண் கூறுவதும் பதிவாகியிருந்தது. அதே சமயம் இது புதிய ஆடியோ அல்ல எனவும் தான் தெரிவிக்க வேண்டியதை விசாரணையின் போது நீதிமன்றத்தில் தெரிவிப்பேன் எனவும் ராகுல் கூறியிருந்தார். இந்த நிலையில் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த அந்த இளம்பெண் முதல்வர் அலுவலகத்துக்கு நேரில் சென்று டிஜிட்டல் ஆதாரங்களுடன் புகார் அளித்தார். இதையடுத்து திருவனந்தபுரம் ரூரல் எஸ்பி KS சுதர்சன் அந்த இளம்பெண்ணிடம் வாக்குமூலம் பெற்றார். பாலியல் வன்கொடுமை செய்ததுடன் கர்ப்பத்தை கலைக்க வலியுறுத்தியதாகவும் கொலை செய்து விடுவதாக மிரட்டியதாகவும் இளம்பெண் தனது புகாரில் தெரிவித்தார். பெண் அளித்த ஆதாரமற்ற வாக்குமூலத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பாலக்காடு எம்எல்ஏ ராகுலை கைது செய்ய முயன்றனர். ஆனால் அவர் தொடர்ந்து தலைமறைவாக இருந்ததுடன் முன்ஜாமீன் பெறவும் முயற்சி செய்து வந்தார். இந்நிலையில் ராகுலுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட முதல் வழக்கில் உயர்நீதிமன்றம் கைது செய்ய ஜனவரி 20ஆம் தேதி வரை தடை விதித்தது. 2வது வழக்கில் விசாரணை நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியது. இதனால் அவர் நிம்மதியடைந்தார். இந்நிலையில் திடீர் திருப்பமாக நேற்று நள்ளிரவு 12:30 மணிக்கு ராகுல் தங்கியிருந்த ஹோட்டலை சுற்றி வளைத்த சிறப்பு குழு போலீசார் அவரை புதிதாக பதிவு செய்யப்பட்ட 3வது வழக்கில் கைது செய்தனர். இமெயில் மூலம் வந்த புதிய புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கட்டாய கருக்கலைப்பு, பாலியல் வன்முறை மற்றும் நிதி மோசடி போன்ற கடுமையான குற்றச்சாட்டுகள் சேர்க்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. புகார் அளித்த பெண்ணின் விரிவான வாக்குமூலம் பத்தனம்திட்டாவில் போலீசார் ரகசியமாக பதிவு செய்துள்ளனர். பாலக்காட்டில் உள்ள KPM ஹோட்டலில் தங்கியிருந்த ராகுலை கைது செய்ய சென்ற சிறப்பு குழு உள்ளூர் போலீசாருக்கு கூட தகவல் அளிக்காமல் ரகசியமாக சென்றுள்ளது. காவல்துறை நடவடிக்கை வெளியில் கசியாமல் இருக்க ஹோட்டல் வரவேற்பறையில் இருந்தவர்களின் செல்போன்களை போலீசார் தற்காலிகமாக பறிமுதல் செய்தனர். ஊழியர்கள் அறையில் இல்லாத நேரத்தை பயன்படுத்தி 8 பேர் கொண்ட போலீஸ் குழு அறைக்குள் நுழைந்து கைது செய்ததாக கூறப்படுகிறது. இதை சற்றும் எதிர்பாராத ராகுல் அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளார். கைது செய்யப்பட்ட பின்னர் ராகுல் பத்தனம்திட்டா ஆயுதப்படை முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு SP பூங்குழலி தலைமையிலான அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரளாவில் 2 மாதங்களில் தேர்தல் நடக்க உள்ள நிலையில் எதிர்க்கட்சி எம்எல்ஏ பாலியல் புகாரில் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.